கோயம்புத்தூரில் கனமழை மற்றும் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் கோயம்புத்தூர் நகரின் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவையில் இன்று 2 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கோவையில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் மழை ஓய்ந்த சற்று நேரத்தில் கோவை மாநகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் திணறி வருகிறார்கள். குறிப்பாக வடகோவை, உக்கடம் மற்றும் பாலக்காடு செல்லும் சாலை, சுங்கம் பைபாஸ் செல்லும் சாலை போன்ற இடங்களில் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றது. மேலும் ஒப்பனக்கார வீதி, டவுனால், திருச்சி சாலை, அவனாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்து ஊர்ந்து செல்வதை காண முடிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளானார்கள். மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள், ஆண்கள் என பலரும் பேருந்திற்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டது. தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் தகர மேற்கூரை சரிந்து விழுந்தது. அதனை மத்திய தீயணைப்புத்துறையினர் அப்புறப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.